தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாகவே பிறருக்கு கொடுங்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு 12 சீடர்களை அழைக்கிறார். இன்றைக்கு அதை தொடர்ந்த பகுதியாக 12 சீடர்களுக்கு அவர்களுடைய பணி எதுவாக இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்கிறார். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடையாக கொடுத்தார். பேய்களை ஓட்டவும், பிணிகளை நீக்கவும், நற்செய்தியை அறிவிக்கவும் என பல்வேறு பணிகளை அவர் சொல்கிறார். இன்றைக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பணி என்பது பொதுவாக இருக்கிறது. ஏதோ குருக்களுக்கும் துறவரத்தாருக்கு மட்டுமல்ல பணி என்பது. கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இது குறித்தான ஒன்று. அதை போலவே எப்படி யாரை மையமாக கொள்ள வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொல்கிறார். பணப்பையோ மிதியடியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் என்பதை ஆண்டவர் நற்செய்தியிலே சொல்கிறார். அன்றைக்கு எதை மையமாக வைத்தார்கள் என்று சொன்னால், போலி இறைவாக்கினர்கள் தங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் அக்கறை கொண்டிருந்தார்கள். ஆனால் தன்னுடைய சீடர்கள் ஆண்டவரை, கடவுளை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் பணியின் நிமித்தமாக ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பணியை சிறப்பாக செய்வோம், இறைவனுடைய புகழுக்காய் செய்வோம். அதற்காக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியில் திரு வயலட் சேசையா அவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் லூர்து பிரிஜிட் எந்தவித இடையூறு இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து வந்தமைக்கு இறைவனுக்கு நன்றியாகவும், ஒரு குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து காரியத்திற்கு நன்றியாகவும், திரு ஹில்லாரி ஸ்டெல்லா அவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் கடந்த நாட்களில் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து வரும் நாட்களில் இறைவனின் பராமரிப்பும் பாதுகாப்பும் உடல் உள்ள நலமும் வேண்டியும், திருமதி லூயிஸ் ராஜம்மாள் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவிலே அவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், இறைவனில் மரித்த ஜோதிமணி அற்புதம் அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய நித்திய இளைப்பாட்சிக்காகவும், குடும்பத்தில் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உடல் உள்ள நலமும் பொருள் வளமும் பெற்று சிறப்புடன் வாழவும் வரவேண்டி ஜெபிக்கிறார்கள். மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மரித்த அருட்சகோதரி ரெஜினால்ட் அவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், நஸ்ரேத் பிராயின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், ஜேசம்மாள் இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், திரு இம்மானுவேல் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த சிறிய புஷ்பம், அலோஜியா ஜோதி, ஆரோக்கிய சுவாமி, ரஜித் இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், மற்றும் நஸ்ரேத் பிராயின் சேசம்மாள், வில்பரட் பெர்னாண்டோ, சேவியர் அம்மாள், இருதய சுவாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டோ, அருட்சகோதரி எமிட்டா மேரி, அருட்சகோதரி பியாட்டினா மேரி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காகவும் மன்றாடி ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தளையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை திருவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 8 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகாலுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே. அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியதும் நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனல்களை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானோ உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதிலுரை பாடல். திருப்பாடல் 80. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி: கடவுளே, எம்மை மீட்குமாறு
உம் முகவழியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவழியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவழியை காட்டியருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளைகளை உமக்கென நீர் வளர்த்த மகவையை காத்தருளும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவழியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறின செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க, பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னை தகுதியாக்குவாய், எல்லாம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்விற்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என் நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
நன்றியாகவும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் பொருட்டும் நம்மை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே, உடலோடு உலகோ நடுவெழுந்தாய், எமை உமதுடலென நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே நன்றி கூறி மன்றாடும். ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பராமரிப்பிலும் அவரது பணியை நிறைவாகச் செய்திட சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்தி போற்றவரும் தாரும், நீதோ பிள்ளை
நித்திய